ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு. அது என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயும் பட்டரும் கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ காஞ்சாச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி இதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 6-7 முந்திரியை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு ஓரளவுக்கு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இதை நல்லா வெந்தாச்சு. இப்போது நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு அடுப்பை நிறுத்திடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போது அதே கடாயை வச்சுருக்கேன் நான். அந்த கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வெண்ணெய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2 கிராம்பு, 1 இன்ச் பட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பன்னீரை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். பன்னீர்லாம் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் ஒரு 7 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சுருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம். இதுக்கு ரெஸ்டாரண்ட் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.